அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். நம்முடைய இந்த சேனல்ல பெரியவா சொன்ன ஆன்மீக அருளுரைகளையும் உபதேசங்களையும் பரிகாரங்களையும் எண்ணற்ற ஜோதிட தாந்திரிக முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்க. இந்த உயிரினங்கள் அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் நிரந்தரமாக குடியிருக்கு அப்படின்னு அர்த்தம். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளை பெற்றவர்கள் நீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல முதலிடம் காகத்திற்கு தாங்க. காகம் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வர்றது, நீங்க வைக்கக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வது, இவ்வாறு நடப்பது பாத்தீங்கன்னா குலதெய்வத்தின் அருளையும் முன்னோர்களின் அருளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கருடன். குறிப்பாக ஏகாதசி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி தினங்கள்ல உங்கள் வீட்டை கருடன் சுற்றினால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வெள்ளை நிற பல்லி. வீட்டுல பள்ளி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சில பள்ளி நம்மளே சொல்லுவோம் இல்லையா, மரப்பள்ளி, கரும்பள்ளி அப்படி சொல்லுவோம். சில பள்ளிகள், எல்லா பள்ளிகளுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சந்தன நிறத்துலதான் இருக்கும். ஆனா இந்த பள்ளிகள் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். அத மாதிரி வாள் துண்டுபட்ட பள்ளிகள் இருந்தது அப்படின்னா உங்க வீட்டுல குலதெய்வம் உங்க வீட்டை விட்டு வெளியில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால வாள் துண்டுபட்ட பள்ளிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கு உடனடியாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பசு. உங்கள் வீட்டின் அருகில் பசு சாணமிட்டாலோ, உங்கள் வீட்டின் அருகில் சில நொடிகள் நின்று சென்றாலோ உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் அருள் உங்க கூடவே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கழுதை. கழுதையும் இதை போல் உங்கள் வீட்டின் அருகில் சாணமிட்டாலும் உங்கள் வீட்டின் அருகில் நின்று சென்றாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மொத்தத்துல இப்ப நான் சொன்ன உயிரினங்கள்லாம் உங்கள் வீட்டை சுற்றி வந்தாலோ, உங்கள் வீட்டின் அருகில் நின்றாலோ, சத்தமிட்டாலோ குலதெய்வத்தின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கான வழிபாடு. எல்லாரும் தவறாம ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அதாவது பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல தவறாம குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.